வெல்கம் பேக் டு ஹாப்பி சோல்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து கிளம்பி தென்காசி போயிட்டுருக்கேன். ஸோ ட்ரிப் ஆரம்பித்து ஃபுல்லாக 1 மாதம் ஆச்சுங்க. 1 மாதம் 3 நாள். பெங்களூர்லேருந்து 27 ஜூலை கிளம்பி ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் 1 வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸஸ். சிவகாசியில் இவ்வளோ இருக்கா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு மக்கள் அழகாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஊருமே சூப்பர் ஊருங்க. மக்கள் அதுக்கு மேலே, ஹீட்டு அதுக்கும் மேலே புனிதமானது. சூப்பராக அந்த பட்டாசு இண்டஸ்ட்ரி தான் இருக்குதுன்னு நினச்சி வந்தேன். பட்டாசு இல்லாமல் இன்னும் எவ்வளோ விஷயம் இங்கே இருக்குது, எப்படி எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அவங்க உண்மையாக சொல்லுங்கள், அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங். ஓனர்ஸ்லேருந்து ஒர்க்கர்ஸ்லேருந்து பழைய பாட்டிங்க, இந்த பட்டாசு ஓட்டுற பாட்டிங்க, பட்டாசு செய்கிற பாட்டிங்கெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ண அவங்களாம் உட்காந்து பேசினேன். எந்த அளவுக்கு அவங்க இத்தனை வருஷமாக எத்தனை டிக்கெட்ஸ் அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸ்கில் லேபர் என்ன சொன்னால் இதே பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் ஆகி அப்படியே அந்த ஒரு லைஃப்பில் அதை பண்ணுறது சூப்பரான ஒரு அனுபவம். சிவகாசி ஃபுட்டும் அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு. இது அப்பன்ஸ், ஆமாம் 3 நாள் இருந்தேன்னா 3 நாளில் அட்லீஸ்ட் ஒரு 5-6 வேலை அப்பன்ஸை சாப்பிட ஒரு சான்ஸ் கொடுக்குது. வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி சூப்பராக இருந்துச்சாங்க. மெயின்லி தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் காளிராஜ் சார். அவங்க தான் வந்து இங்கே வாங்க, சிவகாசி வாங்க. ஆக்சுவலி சிவகாசி வர பிளானே இல்லை. தேனியிலேருந்து நேராக ராஜபாளையம் இது ராமேஸ்வரம் போகிற பிளான் தான் இருந்துச்சு. நீங்கள் இங்கே விருதுநகர் பக்கம் வாங்க, சிவகாசி வாங்க, எங்கள் ஊர் பற்றி கொஞ்சம் காட்டுறோம் அப்படின்னாங்க. அவங்க கூப்பிட்டு அவங்களோட டீமில் இருக்கிற மிஸ்டர் முனியாண்டி ஆஃப் ஜேடன் கிராக்கர்ஸ் அண்ட் மிஸ்டர் ராம் சங்கர் ஆஃப் ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அவங்கெல்லாம் சூப்பராக பார்த்துக்கிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்ச ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. சிவகாசி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேலமில் நல்ல சப்போர்ட் கிடச்சிது. அந்த மாதிரி சிவகாசிலேயும் சூப்பராக சப்போர்ட் கிடச்சிது. நல்ல டீம் இருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ தென்காசி போயிட்டுருக்கேன். தென்காசி போய் அங்கே ஏதாவது நேச்சர் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா குற்றாலம் பக்கத்துலேயே இருக்குது. சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். உங்களுக்கு தெரியாதா, குற்றாலம் இருக்குது. போகிற வழியில் ராஜபாளையம் சொந்த ஊராக இருந்தாலுமே அங்கே போய் பல வருஷம் ஆச்சு. ஸோ ராஜபாளையமில் ஒருத்தங்க இருக்காங்க ஃப்ரெண்டு, அவங்க ஸ்வீட்ஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக தென்காசி போக போகிறோம். தென்காசி போயிட்டு அங்கேருந்து கேரளா என்ட்ரு பண்ண போகிறோம். இனிஷியலி போட்ட பிளான் வந்துட்டு ராமேஸ்வரம் போய் சவுத்து ஃபுல்லாக அங்கேருந்து திருநெல்வேலி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, திருவேண்டரம் அப்படி தான் கேரளா போகிற பிளான் இருந்துச்சு. பட் பிகாஸ் இப்போது என்ன தான் நம்ம டூர்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாலுமே இந்த ட்ரிப்போட மெயின் விஷன் என்னென்னா ஒரு 1 million people ஸ்டூடெண்ட்ஸை மெயினாக பார்த்து அவங்கள ஹாப்பி பண்ண வைக்கிறது, ஸ்மைல் பண்ண வைக்கிறது அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை ஒன்று சேர்க்கிறது. அதுக்காக இப்போ நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். பட் இந்த 1 monthல ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் என்னென்னா ஒவ்வொரு ஊரையும் நல்ல மக்கள் கிடைச்சாங்க, அவங்களுக்கு மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. மைனஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, எதுக்கான இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்கூல்ஸ் காலேஜ் போய் நிறைய டாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். அது எந்த அளவுக்கு நிறைவேறுச்சுன்னா நடந்திருக்குது, நடக்காமல் இல்லை. ஒரு 1000 பேர் மீட் பண்ணி நான் ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த இம்பாக்ட் இன்னும் ரீச் ஆகிருக்கணும். ஸோ அதுக்காக என்ன ப்ராப்ளம் என்னென்னா, எம்எல்ஏ ப்ராப்ளம் இருக்குது. ட்ரிப்பு நிறைய என்னாச்சுன்னா நடுவில் இண்டிபெண்டன்ஸ் டே வந்துச்சு. நிறைய ஸ்கூல்ஸில் இண்டிபெண்டன்ஸ் டேயோட ப்ரிப்பரேஷன்ஸ், காலேஜ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது ஒரு 2 weeks அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நேற்று லாஸ்ட் வீக் வந்துட்டு ஃபுல்லாக நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே இங்கே பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே நிறைய வந்துட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத மாதிரி போயிருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே திரும்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கங்கே நம்ம மீட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மீட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அடுத்த தடவை வரும்போது நிறைய பண்ண போகிறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணி அங்கே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறாங்க. அதனால் நான் இனிஷியலி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த பிளான் என்னென்னா, ஒவ்வொரு ஊராக போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூல் போயிட்டு அடுத்த ஊருக்கு போயிடலாம் பண்ணியிருந்தேன். பட் அதில் ட்ரிப் நடக்குமே தவிர அந்த இம்பேக்ட் கரெக்டான வழியில் நடக்கிறதுக்கான ட்ரை பண்ணேன். இந்த 1 month பார்த்தோம், அந்தளவுக்கு நடக்கலை. நடந்திருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நடக்காததுனால இப்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நான் தெரிஞ்சவங்க மீட் பண்ணி அவங்க மூலமாக உள்ளே போகிறப்ப அது ஈஸியாக வந்துட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் ஒரு சான்ஸ் கிடைக்கும். நம்ம கோல் ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணுறது. அது 1 நாளில் இருந்தாலும் சரி, 2 நாளில் இருந்தாலும் சரி, 2வது தடவை வந்து நான் பண்ணுறதாலும் சரி, அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கோல். ஆல் இண்டியா ட்ரிப்லாமே செகண்டரி தான். ஏன்னா ட்ரிப் நடக்க தான் போகுது, நம்ம ஒவ்வொரு ஊராக போக தான் போகிறோம். பட் ஊருக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ இன்னும் ஸ்லோவாக போக போகிறோம், பொறுமையாக போக போகிறோம். எல்லா ஊர்லேயும் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம். உங்கள் ஊருக்கு நான் வரேன்னா, உங்கள் ஸ்கூல் இருக்காங்களா, உங்கள் காலேஜ் இருக்காங்களா, யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா ப்ளீஸ் கனெக்ட் பண்ணுங்கள். ஒர்க் எடுக்க போகிற செஷன் வந்து ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம். மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி எய்டட் ஸ்கூல்ஸுக்கு காலேஜ் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிங்கன்னா அது எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ளஸ் இப்போ எனி பிஸ்னஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாக்கோ இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப்க்கோ ஒரு வீடியோ தேவைப்படுது, அவங்களுக்கு எடுக்க தெரியல, இல்லை அவங்க ஊரில் இதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா நான் அங்கே வரும்போது அவங்களுக்கான நல்ல வீடியோ எடுத்து தரேன், அதுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எல்லாமே ஒரு கான்ட்ரிபியூஷன் வீடியோ தான் போகுது, நாட் கமர்ஷியல். இந்த சிட்டிஸில் வாங்குற மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கான அந்த மாதிரி ஒரு காஸ்ட் கிடையாது. வெரி மினிமல் காஸ்ட் தான். இதுவுமே என்னோட எக்ஸ்பென்சஸ்க்காக தான் நான் வாங்குறேன். அண்ட் இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வச்சு நான் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் கான்ட்ரிபியூஷன் மாடல். அண்ட் ஸோ ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, ட்ரோன் வீடியோகிராஃபி இருக்குது. யாருக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் என்னால் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். இட் வில் நாட் பி ப்ரொஃபஷனல் லைக் ஹவு திஸ் பிக் கம்பெனிஸ் டூ இட். யாருக்கு வந்துட்டு என்ன தேவையோ ரொம்ப சிம்பிளாக எளிய ஒரு வகையில் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி வீடியோஸ் எடுத்துருப்பேன். சிவகாசியில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ரீல்ஸில் பார்க்கலாம். ரீல்ஸ் நான் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணி கொடுத்துருவோம். தட் இஸ் த பிளான்ங்க. So yes, trip is going good. Trip is going to continue in a much slower, much strong way. Foundation எல்லாம் நங்குற மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டு போவோம். வெயில் தான் பட்டையை கலப்புது, பண்ணுவோம். இன்னும் நிறைய பேர் பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க, எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தங்களோட அப்ரோச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி அவங்க மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, எப்படி வந்துட்டு ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறாங்க. அதில் ப்ளஸ் மைனஸ் நிறையா இருக்கும். ஒரு 10 பேர் நான் வச்சு மேனேஜ் பண்ணுறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க கம்யூனிகேஷன் எந்தளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போகும்போது நானும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்கேன். அது எனக்கு தெரிகிறது. நிறைய பேசுகிறதை இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். பேசுவோம், இன்னும் நிறைய பேசுவோம். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஊர் எங்கே இருக்குது, எப்படி வரலாம்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய நெக்ஸ்ட் டார்கெட் ஃபியூ சிட்டிஸ் என்னென்னா, தென்காசி, அங்கேருந்து கோட்டயம் கேரளாவில், அங்கேருந்து ஆலப்புழா திருச்சூர். நெக்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு இதாங்க பிளான். திருச்சூர்லேருந்து வந்துட்டு பத்தனம்திட்டான்னு ஒன்று இருக்குது. இப்போ திருச்சூர்லேயும் பத்தனம்திட்டாலே சில ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும் போது அதை டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். என்ன ஃபெஸ்டிவலாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வர முடிஞ்சால் நீங்களும் வாங்க, சேர்ந்து அங்கே வ்ளாக் பண்ணலாம், சில் பண்ணலாம், இந்தியாவை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வெயிலுக்கு சூப்பராக அண்ணன்கிட்ட ஒரு சர்பத் வாங்கி குடிச்சிட்டு. இது எந்த ஊர்ண்ணே? பள்ளியா? மல்லி. ஊர் பேரே மல்லியா? நல்லா இருக்கே, கரெக்டாக எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க. ஆல்ரெடி தொண்டை ரொம்ப நல்லா வச்சு செஞ்சிட்ருக்கு. தேங்க்யூ. ஸோ இப்போ இங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அங்கே தென்காசி போகிற வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். நம்ம தமிழ்நாடு எம்எல்ஏ இருக்குது. ஸோ இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்திருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு எதுக்கு ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ். பட் நம்ம ஆல்ரெடி ராஜபாளையம் போகிற இடத்துல அது ஒரு ஸ்வீட் ஃபேக்ட்ரின்றதுனால இங்கே பால்கோவா வாங்காமல் ராஜபாளையம் போயே டைரெக்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சாமியை மட்டும் ஒரே ஒரு தடவை கும்பிடு போட்டு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு.